தமிழகத்தில் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து புதிய அப்டேட்டான தகவலானது வெளிவந்து கொண்டேதாங்க இருக்கிறது. இந்த அப்டேட்டான தகவல் என்ன மாதிரி ஒரு தகவலாக இருக்கு என்று பாத்தீங்கன்னா, மக்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டான தகவலாக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஒரு 2 நாட்களில் பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பை இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு வருகிறது. அதாவது மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அதை கலந்து ஆலோசித்து அதற்காக நாம என்ன முடிவு செய்யலாம், என்ன மாதிரி விஷயத்தை நாம செய்தால் மக்களுடைய கஷ்டங்கள் குறையும் என்று யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அரசாக இப்ப இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டு வருகிறது. தமிழக அரசு தொடர்ந்து பாத்தீங்கன்னா தினசரி புதிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய பயிர்கடன் முழுவதும் தள்ளுபடி என்ற தகவல் வெளியாகி வந்ததுங்க. இந்த பயிர்கடன் தள்ளுபடி குறித்து யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி பொருந்தும், யாரெல்லாம் இதுல தகுதியானவர்கள் என்பதை பற்றி நம்ம விரிவாக ஏற்கனவே போன வீடியோல நம்ம பார்த்திருப்போங்க. அதாவது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் எவ்வளவு பயிர்கடன் வாங்கியிருந்தாலும் அது முழுமையாக தள்ளுபடி என்ற அறிவிப்பு நேற்றைய நாள் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. சோ இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு இருந்தது. விவசாயிகள் இந்த பயிர்கடன் தள்ளுபடிக்காக பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்தித்து வந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டது. சோ விவசாயிகள் கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து நாம வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த அரசு நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்க என்ற எண்ணத்தோடு அவங்க தொடர்ந்து நிறைய போராட்டங்களை செய்து வந்தாங்க. சோ அவர்களுடைய ஆசைப்படி அவர்கள் என்னப்படி அவங்க நினைத்த விஷயம் கண்டிப்பா நேற்றைய நாள் நடந்ததுங்க. அதாவது பயிர்கடன் முழுவதும் தள்ளுபடி என்ற அறிவிப்பு அனைத்து விவசாயிகளுக்கும் திரும்ப உயிர் பெற்ற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது திரும்ப உயிர் கிடைத்ததற்கு ஒரு அர்த்தமாக கூட இதனை நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே பயிர்கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாயம் செய்வதற்கு மறுபடியும் பயிர்கடன் வாங்க முடியாத ஒரு சூழலும் தற்போது இருந்தது. சோ இப்ப இதை பற்றி விவசாயிகள் பயப்படாம கண்டிப்பா அவங்களுடைய விவசாயத்தை கைவிடாமல் தொடர்ந்து செய்து வருவாங்க. இதனால அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. சோ இதனை தொடர்ந்து இன்று வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நாம பார்க்கும் பொழுது கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு விரைவில் வரப்போகிறது என்ற ஒரு செய்தியை பற்றி தான் நாம பார்க்க போறோம். அதாவது இந்த முக்கியமான அறிவிப்புக்காக தான் நிறைய மக்கள் மறுபடியும் காத்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது பயிர்கடன் தள்ளுபடியை தொடர்ந்து கூட்டுறவு வங்கிகளில் நிறைய விவசாயிகள் நகை கடன் தள்ளுபடி ஆகும் என்று எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்காங்க. ஏன்னா நகையை வைத்து நிறைய விவசாயிகள் இதன் மூலமாகவும் நிறைய கடனை வாங்கி இருக்காங்க. அதனால இதுவும் தள்ளுபடி ஆகுனா அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதோடு மிகுந்த ஒரு மாற்றத்தை அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த ஒரு முடிவானது கொடுக்கும் என்று நம்ம சொல்லலாங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்று இருப்பவர்களுக்கு தள்ளுபடி வழங்குவது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா அனைவரும் ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இதையும் இந்த தமிழக அரசு செய்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா மக்களை கையில் பிடிக்காத அளவிற்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இப்ப ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை தமிழக அரசு செய்து கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு மீண்டும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசின் மீது நிறைய நம்பிக்கை வரும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஏன்னா மக்களுடைய கடனை தன்னுடைய கடனாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அரசாக இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு நிச்சயமா செயல்படுது என்ற நம்பிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் மற்றும் பயிர்கடன் தள்ளுபடி குறித்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில இது தொடர்பாக அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. சோ அரசு யோசனை செய்து இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமே கண்டிப்பா இதையும் தள்ளுபடி செய்வாங்க என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க.
ஸோ இதற்காகவும் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு வெளிவரும் என்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய பட்சத்துல அனைவரும் இதுல தகுதி ஆனவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தள்ளுபடி உங்களுக்கு பொருந்தும் என்ற தகவலையும் சொல்லி இருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்க கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு செய்வதாக கூடிய சீக்கிரம் விரைவில் இதை பற்றிய தகவல் நாங்கள் வெளியிடுவோம் என்று அரசு ஒரு அறிவித்து இருக்காங்க. யாருமே நம்ப முடியாத ஒரு சூழலாக தமிழக அரசு இதுவரை செயல்பட்டு வருகிறது. அதாவது தமிழக அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு முடிவாக மட்டுமே இருக்கிறது. ஸோ மக்களுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் கண்டிப்பா மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில மட்டுமே இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படக்கூடாத ஒரு நிலை இதனால இருக்கிறது. இந்த நிலையில அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய நாளே பயிர்க்கடன் தள்ளுபடி வழியாக என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனை முன்னிட்டு நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடி ஆகும் என்ற தகவல் இப்போ அவங்க சொல்வதாகவே ஒரு கருத்தில் வைத்திருக்காங்க. ஸோ நம்ம அண்ணா பிறந்த நாள் வரை நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து தெரிந்து கொள்ளலாம். அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு தள்ளுபடி குறித்த முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்று தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடியானது பொருந்தும், யாரெல்லாம் இதுல தகுதியானவர்களா இருப்பீங்க, அதாவது 5 சவரனுக்கு குறைவான நகை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா என அனைத்துமே நீங்க நிச்சயமா இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்த பிறகு நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அடுத்தடுத்து தமிழக அரசு என்ன மாதிரி விஷயத்த வெளியிடுறாங்க, என்ன மாதிரி தகவல் மக்களுக்கு உதவக்கூடிய தகவலாக வெளிவர போகிறது என்பதை நிச்சயமா நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிறைய நலத்திட்டங்கள் மக்களுடைய நலத்திட்டங்களாக மட்டுமே இருக்கிறது. அதாவது பட்ஜெட் இல்லாத பட்சத்துல இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்யும் போது கண்டிப்பா மக்களை பற்றிய ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம நிச்சயமா இந்த இடத்துல சொல்லலாங்க. மேலும் இது போல புதிய அப்டேட்டான அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல தினசரி புதிய அப்டேட்டான தகவல் எது வந்தாலும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நீங்க உடனடி அப்டேட்டை தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பா இதன் மூலம் நீங்க பயனடையக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகும். ஸோ கண்டிப்பா நம்ம சேனல்ல தினசரி வரக்கூடிய வீடியோவை உடனடியா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.